ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் என்னன்னா நம்ம ஹீரோயின் சாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு நம்ம ஆலன் வரான். இன்னொரு பக்கம் நம்ம சாயோட பிரைவேட் பிளேஸில் அந்த யாங் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் லியோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம சாய் வேற அங்கே வந்து நிற்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த ஃபைனல் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் சொல்கிற ட்ராமாவை நான் போடலை அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக அதை போட்டால் காப்பிரைட் வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி சேனலில் ஒரு ஸ்ட்ரைக் வேறு இருக்குது. ஸோ என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த லீயை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாய் கடத்தி கொண்டு வந்திருப்பார்ல இவரோட இடத்துக்கு. அந்த டைமில் அவனை வந்து விசாரிச்சிருக்காரு போல. அது என்னன்னா நம்ம சாயோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஹெட் யாங் இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ தப்பு பண்ணுறாரு அப்படின்றது நம்ம சாய்க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகளை அந்த லீ சொல்கிறாரு. இந்த சாய் வந்து சரியாகவே இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண மாட்டார். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் எரிச்சோ இல்லை அது ஏதாவது ஒன்று பண்ணியோ டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். ஏன்னா அந்த குற்றவாளிகள் கிட்ட பணம் வாங்கியிருக்காருல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த லீயை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு எவிடன்ஸாக நம்ம சாய் வந்து ரெக்கார்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ அந்த ஆடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல நம்ம சாய் அந்த யாங்கு கிட்ட ப்ளே பண்ணி காட்டுறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் அந்த யாங்கும் சரி சொல்லு, என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டேன், இப்போ உனக்கு நான் என்ன பண்ணணும், அதுவும் இல்லாமல் எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்க, ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு உன் மேல ஒரு டவுட் மட்டும் தான் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த நர்ஸை கொலை பண்ணி புதைச்சது, அதுக்கப்புறம் இவனை கடத்தி கொண்டு போய் இப்படி சாகடிச்சது, அப்புறம் அந்த மின்னை சாகடிச்சது, இது எல்லாத்துக்குமே நீ காரணமா இருப்பியோ அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இது எல்லாமே நீ தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்காக பண்ற அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்காகவோ பண்றேன், உன் வேலை என்ன, ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, ஸோ அந்த வேலையை மட்டும் பாரு, அதை தவிர வேற ஏதாவது ஒன்று பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை பத்தின இந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் மேல் இடத்துல கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பயம் கொடுத்தும் போது அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இந்த இடத்துல அந்த யாங்குக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா இது நமக்கு எதிரான எவிடன்ஸே இவன் எடுத்து வச்சிருக்கான், பட் இருந்தாலும் இவன் பண்ண கொலை எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி இவனையே பிடிக்க சொல்றான், ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி அவர் முழிச்சிட்டு இருக்காரு. இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்திருப்பாள்ல, அப்ப அந்த இடத்துக்கு ஆலன் கூட வந்திருப்பான். இப்போ அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு இங்க சாய் வரமாட்டாரு, உங்களால ஆபரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா உளறிட்டு இருக்க, அவர் தான் இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு இந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு, இப்போ வந்து நீ வரமாட்டாருன்ற மாதிரி சொல்ற. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ தோக்கணும் அப்படின்றதுக்காக தான் டாக்டர் சாய் ஆபரேஷனே பண்ணாம இருக்காரு. உனக்கு இந்த மெடிசனை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் பாட்டில காட்டுறான். ஆக்சுவலா இந்த லிக்விட் பாட்டில் தான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாய் கேட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆலன் 4 பாட்டில் கொடுத்திருப்பான். இப்போ இதை நம்ம ஹீரோயின் அவன் கொடுக்கும்போது அவளும் அதை பார்த்து கண்டுபிடிச்சிடறா. இது ரொம்பவே சீரியஸான சிச்சுவேஷன்ல இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒருவேளை இந்த மருந்தை ஒருத்தங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா இந்த மருந்து உள்ள போய் தற்காலிகமா மட்டும் தான் அவங்களை காப்பாத்தும், அதுக்கப்புறம் நம்ம ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு. இது டாக்டர் சாய் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இன்னும் பயங்கரமான கடுப்பு வருது. அவர் ஏன்டா இப்படி லூஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இதை ஏன் நீ அவரை எடுக்க விட்ட ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஆலன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்க பாரு நான் தான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவரு நீ தோக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு, அதாவது அவரோட உடம்ப அவரே ரொம்ப வருத்திக்கிட்டு இருக்காரு. நீ ஆபரேஷன் பண்ணும்போது அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு போகணும், அதனால உன்னால அவரை காப்பாற்ற முடியாது, நீ அந்த ஆபரேஷன் பண்றதுல தோக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே அவர் எதுக்காக பண்றாருன்னு நீ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த ஆள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனடியா பாத்தீங்கன்னா அப்படியே மாஸ்க் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு போறாங்க இருந்து. அந்த சாய் பைத்தியத்துக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கோவத்தோட போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லா திங்ஸுமே பாத்தீங்கன்னா மறுபடியும் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் அதுக்கப்புறம் ஹானும். அப்ப அந்த அசிஸ்டன்ட் கேக்குறான், டாக்டர் சாய் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அவரே வருத்தி என்ன பண்ண போறாரு, அதுவும் இல்லாம ஹீரோயின் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஈகோவுக்காக அவர் இப்படி தன்னைத்தானே சாகடிக்கிற அளவுக்கு போயிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹானும் சொல்றாரு, இந்த மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும் எப்படியாவது அவளை தோக்கடிக்கணும்னு சொல்லி அந்த சாய் நினைக்கிறாரு, அதனால தான் அவரோட உடம்பையே வருத்தி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, மற்றபடி அவருக்கு ஹீரோயின் மேலே எந்தவித கோபமும் கிடையாது. ஏன்னா அதனால தான் ஸ்டார்டிங்ல அந்த நர்ஸ் இறந்து போன கேஸ்ல இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக அவர் இத்தனை கொலையை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் லீயை கடத்தினதுல இருந்து இப்போ கடைசியா அந்த மின்ன கொலை பண்ணது வரைக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாயோட வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா, நம்ம சாய் அங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் வரல, அதனால அவள் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாயோட பிரைவேட் பிளேஸில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் லீயோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருப்பார்ல அந்த யாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய மொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் அங்கே கொண்டு வந்து அந்த டெட் பாடியை கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் எவிடன்ஸ்லாம் இருக்க மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டெட் பாடி இருக்குது அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி நம்ம யாங்குக்கு தெரியும், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக இந்த இடத்துக்கு வந்து இவங்க கூடலாம் பார்த்து
கண்டுபிடிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா லாஸ்டா நம்ம சாய் என்ன சொல்லியிருப்பாரு இவங்கிட்ட, இந்த மாதிரி நீ இந்த கேஸை கண்டினியூவா நடத்து, உனக்கு கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கடைசியா முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருல. அதை தான் இவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இவருக்கு வேற வழியும் இல்லை. நம்ம சாய் கிட்ட இவரோட எவிடன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால இவரும் பாத்தீங்கன்னா நம்ம சாய் அந்த கொலைகாரன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இவர் வந்து அங்க ஏதாவது தடயம்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி நேற்று நைட்டு நம்ம சாய் வந்து ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறமேட்டு சிகரெட்லாம் பிடிச்சிருப்பாரு. அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சேகரிக்கிறாரு. இதை வச்சு நம்ம சாய் தான் அந்த கொலைகாரன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாயை தேடி வீட்டுக்கே வந்துட்டா. ஆனா அங்கேயும் அவர் இல்ல போல. அப்ப அந்த ஆலன் தான் இருப்பான். அவன் ஓடி வந்து இந்த மாதிரி காஃபி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, டேய் இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சாய் எங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு அவர் எங்க இருக்காருலாம் தெரியல, ஆனா அவர் கடைசியா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, என்ன ஆனாலும் சரி நான் என்னோட உடம்ப ரொம்ப வருத்திக்கிட்டாவது அவளை தோக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதை வச்சு பார்த்தா அவருடைய உடம்ப அவர் வேணும்னு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப வருத்திட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா கண்டிப்பா நீ அவர் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஆபரேஷன் பண்ணினா அவர் சாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல உடனே ஆலனோ, இங்க பாரு வேணும்னா நீ சாய் எங்க இருந்தாலும் கூட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆபரேஷன் பண்ணலாம். அதுவும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஆபரேஷன் தியேட்டர்ல தான் அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், வேணும்னா என்னோட ஆபரேஷன் தியேட்டர்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆபரேஷன் தியேட்டர் காட்டும்போது அது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதாவது இவனை வந்து ஒரு அசிஸ்டண்டா ஏத்துக்கிட்டா நம்ம சாய்க்கு பண்ணக்கூடிய அந்த ஆபரேஷனுக்கு. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சாய் என்னன்னா அப்படியே மனுஷன் ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்காப்ல. அவர் பாட்டுக்கு பீச் பார்க்குன்னு சொல்லிட்டு லைஃபோட கடைசி நேரத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. இவரை தேடி நம்ம ஹீரோயின் வேற ஒரு பக்கம் பைத்தியமான சுத்திட்டு இருக்கா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் நைட்ல நம்ம சாய்க்கு ஆபரேஷன் பண்றதா இருந்திருக்கும்ல, அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சாய் கூடவே இருக்கக்கூடிய அந்த லேடி டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு எப்போ வேணா காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த நம்பரையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம அசிஸ்டன்ட். அவங்களுக்கு கால் பண்ணி சாய் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்கலான்னு யோசிக்கிறானா என்னன்னு தெரியல. சரியா இந்த நேரத்தில் அவன் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம சாய் கூட தான் ஒரு பார்க்ல அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம சாயோட தலை வலிக்க ஆரம்பிக்குது. அவர் ஏதோ மயக்கம் போடுற மாதிரி தெரியுது. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரை போய் மீட் பண்றா. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் சொல்லியிருப்பான் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், எனக்காக நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் எப்போ வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இப்போ அவரை தேடி நம்ம ஹீரோயின் போயிருக்கா. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேரு டாக்டர் சாய், அவர் இப்போ எங்க இருக்காருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம், நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறியா, ஏன்னா உன் கண்ணெல்லாம் பார்த்தா 2-3 நாளா தூங்காத மாதிரியே இருக்குது, போய் ரெஸ்ட் எடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேங்ஸ்டர் பேசிட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹான் இருக்காருல, அவரை அந்த லேடி டாக்டர் மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை தன்னோட வீட்டுக்கும் அவங்க கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம டாக்டர் சாய் இன்னும் மயக்கத்தில் தான் கிடக்குறாரு. இவருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த லேடி டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹானை இங்க கூட்டு வந்திருக்காங்க போல. ஏன்னா அவங்க நியூரோ சர்ஜன் கிடையாது இல்ல. உள்ள வந்து நம்ம ஹானும் சாய்க்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தொட்டு பார்க்கலான்னு பார்க்கும்போது அவர் திடீர்னு பேய் மாதிரி எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ட்ரிப்ஸ்லாம் இறக்கி கொஞ்சம் அவருடைய பாடிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் எழுந்து உட்காந்துக்கிட்டு, ஏய் உனக்கு நான் இருக்க இடம் எப்படி தெரியும், அதுவும் இல்லாம ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிட்டியா நான் இங்கே தான் இருக்கேன்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் நான் எதுவுமே சொல்ல கிடையாது, நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீ அவகிட்ட சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷம் சார், நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல, இருந்தாலும் அவளை தோக்கடிக்கணுன்றதுக்காக நீங்க இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமா போகணுமா என்ன, இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரீம், நான் இதை விட எக்ஸ்ட்ரீமா கூட போவேன், அதுவும் இல்லாம நான் அவளை ஹாஸ்பிட்டலை விட்டு எதுக்காக துரத்துனேன்னு தெரியுமா, அவ என்னை விட ஒரு பெரிய ஆள் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அது எனக்கு பிடிக்கல, என்னோட ஈகோ தடுத்துச்சு, அதுக்காக தான் நான் அவளை வெளியே தள்ளினேன் சார், பட் இருந்தாலும் அவள் வெளியே போனதுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நல்லா தானே சார் வாழ்ந்துட்டு இருந்தா, இருந்தாலும் எதுக்காக மறுபடியும் வந்து நீங்க அவளை அப்படி டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ நல்லா வாழ்ந்தது எனக்கும் சந்தோஷம் தான், பர்சனலா எனக்கு அவன் மேல எந்தவித பகையுமே கிடையாது, நான் அவளை அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே துரத்திருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு, என்னை விட அந்த நியூரோ சர்ஜன் ஃபீல்டில் அவள் பெரிய ஆள் ஆயிட்டாளா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோட பிரெயின்ல ஒரு டியூமர் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால தான் அவளை தோக்கடிக்கிறதுக்கு நான் என்னையவே ஒரு ஆயுதமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இருக்கக்கூடிய இந்த டிசீஸை நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷனில் அவள் ஃபெயில் ஆகணும், அதாவது நான் சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியமாட்டம் பேசிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய இந்த எக்ஸ்ட்ரீமான சைக்கோத்தனத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினே பரவாயில்லையடா அப்படின்ற மாதிரி தோணும். இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது அந்த கொலையெல்லாம் பண்ணது நம்ம சாய் தான் அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங்கில் அந்த நர்ஸை கொலை பண்ணது என்னமோ நம்ம ஹீரோயின் தான், பட் இருந்தாலும் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம சாய் தான் வந்துட்டு 3 பேரையும் கொலை பண்ணியிருக்காரு, அதாவது அந்த நர்ஸை, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்லேயே கடைசியாக கொலை பண்ண அந்த மின்ன, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ எல்லா பழியுமே தூக்கி அவர் மேலே போட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப காண்டாகுது, இவன் வேணும்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அந்த நர்ஸை கொலை பண்ணது என்னமோ நான் தான், பட் இருந்தாலும் இப்போ அந்த பழியையுமே தூக்கி அவன் மேலே
போட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் இவன் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த கேங்ஸ்டர் கிட்ட புலம்பிட்டு இருக்கா, சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் டைம்ல நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் அந்த லேடி டாக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி என்னோட மேடம் வேற ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரியுறாங்க, சாயை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, சாய் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, இங்க பாரு சாய் எங்க இருந்தாலும் பத்திரமா தான் இருப்பாரு, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, அதுவும் இல்லாம உன்னோட மேடமும் கொஞ்ச நேரம் மட்டும் தான் தேடுவா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருவா, நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசும்போது அவன் விடாம கேட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் மறைக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ யார்ட்டையுமே சொல்லாத, அவர் இப்போ என்னோட வீட்டில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்ல, இவன் பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி அந்த லேடி டாக்டரோட வீட்டில் தான் சாய் இருக்காரு அப்படின்ட்டு. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினும் அந்த லேடி டாக்டரோட வீட்டில் தான் இப்போ சாய் இருக்காரு, உனக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கருப்பாடு தெரியும்னு சொன்னல, அவனுக்கு கால் பண்ணி அந்த லேடியோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த கேங்ஸ்டரும் பாத்தீங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றான். அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுடைய கருப்பாடு ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த லேடி டாக்டரோட வீடை விசாரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த சேம் டைம்ல நம்ம சாய் அகைன் பாத்தீங்கன்னா அந்த மருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருக்காரு. இதனால அவருடைய உடம்பு இன்னும் தான் மோசமாகும். இப்போ அடுத்த சீன்ல அந்த யாங் இருக்காருல்ல, அதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர், அவரோட மேல் அதிகாரி பாத்தீங்கன்னா இப்போ அவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்னடா இது, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் குற்றவாளியா இவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அப்படி இருக்கும்போது ஏன்டா திட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாய் வந்து இவருடைய ஃப்ரெண்டு தானே, சோ அதனால தான் இப்போ அதை வச்சே திட்டுறாரு. ஏன்டா உன்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான், இந்த சின்ன விஷயமே தெரியாம நீ இவ்வளவு நாளா அவன் கூடவே கூட்டாளியா இருந்திருக்க, என்னடா நீ எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிழிச்ச, அதுவும் இல்லாம இதுக்கு மேலேயும் அவன் தப்பிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், உன்னோட வேலை போயிடும், இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள அவனை கையும் களவுமா பிடிக்கணும், இல்ல அவனை சாகடிச்சாவது பிடிக்கிற, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் உன்னை அவன் வேலையை விட்டு தூக்கிடுவேன், அப்புறம் உனக்கு பென்ஷன் காசுலாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யாங்குக்கும் ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமா இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்த்ததே முடியாத காலத்துல வரக்கூடிய அந்த பென்ஷன் காசுக்காக தான், அந்த காசே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றான் அவன். அதெல்லாம் செட் ஆகாது, அவனை பணமாவது பிடிக்கணும், ஆனா கொஞ்ச நாள் விட்டு அவனே செத்துருவான்ல, அவனோட மண்டையில் தான் அந்த டியூமர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரே பேசிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கும் அதெல்லாம் தெரியும் போல, நம்ம சாயோட மண்டையில இப்படி ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா ஹானுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ அவன் கூட தான் இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், அந்த சாய் இருக்கக்கூடிய இடத்தையும் நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம், இப்போ அங்கதான் வந்துட்டு இருக்கேன், நான் அந்த சாய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம சாயை அந்த போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சாய் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துட்டாரு. இங்க பாருங்க சார், நான் இப்போ வரைக்கும் ஹீரோயின்ட்டே நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த சொல்லவே இல்லை, எதுக்காகனா எனக்கு சில புரியாத விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இப்போ கேட்கறதுக்கு வந்தேன். அவ பயங்கரமா ஆப்ரேஷன் பண்ணுவா அப்படின்றது என்னை விட கண்டிப்பா உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்க இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவகிட்ட ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அவ நல்லா ஆப்ரேஷன் பண்றது தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். அவ எல்லாத்துலயுமே ஆப்ரேஷன் பண்ணி வின் பண்ணா எப்பதான் லூஸ் பண்ணுவா? ஸோ அதுக்காக தான் அவ இந்த ஆப்ரேஷன் பண்றதுல தோக்கணும்னு சொல்லி நான் என்னோட உயிரையே கொடுக்க துணிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் பாத்தீங்கன்னா லூஸ் மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருக்காரு நம்ம கேங்ஸ்டர் கிட்ட. அவனும் ஒரு மாதிரி குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கான், இவன் முழு பைத்தியமா இருப்பானோ அப்படின்ற மாதிரி. இந்த சேம் டைம்ல நம்ம யாங் இருக்காருல, அவரு நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீ சாய்க்கு ஆப்ரேஷன் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்தோட கத்துறா, நான் பண்ணக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம், இது என்னோட இஷ்டம், அதுவும் இல்லாம அவர் என்னோட ப்ரொஃபசர், அவரை நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண தான் போறேன் அப்படின்ற மாதிரி அவ கோவத்தோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, நம்ம சாயை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாத்தீங்கன்னா அவ அந்த இடத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா கார்ல எல்லாம் போய் ஏறி உட்கார்றா நம்ம அசிஸ்டன்ட் கூட. சரியா அந்த நேரத்துல இவங்க கார் மேல யாரோ ஒருத்தங்க வந்து மோதுறாங்க படார்னு. யாரா அதை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அந்த யாங் தான். நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கல, அதனால எனக்கு இதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கார்ல இருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து அவளுடைய கையை உடைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ நம்ம சாயை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவ மட்டும் தான். அவ காப்பாத்திட்டா அப்படின்னா நம்ம சாய் மறுபடியும் தப்பிச்சோட வாய்ப்பு இருக்கு போலீஸ் கிட்ட இருந்து. சோ அதனால மறுபடியும் பாத்தீங்கன்னா அவன் எங்க இருக்கான்னு சொல்லி இவரால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சோ அப்படி கண்டுபிடிக்காம போயிட்டாருன்னா இவரை வேலையை விட்டு தூக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்டா மேல் அதிகாரி அப்படித்தானே திட்டிருப்பாரு. சோ இது எல்லாமே நடக்க கூடாது அப்படின்னா அந்த சாய் வந்து செத்து போகணும், அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கையை அப்படி உடைக்கிறதுக்கு வரான். ஏன்னா கை நல்லா இருந்தா தானே நம்ம ஹீரோயின் ஆப்ரேஷன் பண்ணுவா. சோ அதனால உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட்டும் அப்படியே மயக்கத்துல இருந்து வெளியே ஓடி வந்து விட்ரா அவங்கள விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடி எல்லாத்தையுமே இவன் வாங்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. எதுக்கும் தேவைப்படும் சொல்லி ஒரு வெப்பன் வச்சிருப்பா போல. அதை எடுத்து டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆபீசரோட காலிலே குத்துறா. அதுக்கப்புறமேட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமா அறுத்து அவனை சாகடிச்சிடறான் அங்கேயே.
ஸோ அதுக்கப்புறம் என்ன, அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்போ சாய்க்கு கால் பண்ணுறா. உங்களுடைய ஃப்ரெண்டு அந்த யாங்கை நான் போட்டு தள்ளிட்டேன், வந்து அழுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாய்க்கு பார்த்தீங்கன்னா செம ஷாக் ஆயிடுது. இவ சும்மாவே இருக்க மாட்டாளா, இன்னொருத்தனை வேற கொலை பண்ணியிருக்கா போல, அதுவும் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது ஒரு காரோட டிக்கியில் நிறைய பிளட்டாக இருக்க மாதிரி தெரியுது. என்னடான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தான் அந்த யாங்கோட டெட் பாடி இருக்கு. ஐயோ என்னதான் பண்றதுன்னு தெரியலையே இவ்வளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவரால் இப்போ கொஞ்சம் நடக்க முடியல போல, அப்படியே ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அப்படியே நம்ம ஹீரோயின்ட்ட நடந்து போறாரு. போயிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஏய் உனக்கு என்ன பைத்தியம் மாடி பிடிச்சிருக்கு, ஏன்டி மறுபடியும் இப்படி சைக்கோத்தனமாவே பண்ணிட்டு இருக்க? நான் பண்றதெல்லாம் சைக்கோத்தனம்னா என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க பண்ண கொள்ளலாம் என்னது? ஏய் எனக்கு பிரச்சனை கிடையாதுடி, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், அதுவும் இல்லாம நான் இப்படியும் சாக போறேன். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்க சாக மாட்டீங்க. நான் தான் ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்றேன்ல, அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? நானும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் சொல்றேன், ஆனா இப்ப இல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஏன்னா நீ தோக்கணும். அதுக்காக தானே நான் என்னோட உடம்பை இந்த அளவுக்கு மோசமா தயார் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் விடாம கூப்பிட்டுட்டே இருக்கா. தயவு செஞ்சு வாங்க, ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அவருடைய கால்லே அடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவ விழுந்துட்டா. மறுபடியும் பாத்தீங்கன்னா அப்படியே மண்டிட்டு கெஞ்சிரா, தயவு செஞ்சு ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கோங்க, நான் உங்களை காப்பாற்றணும், நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற மாதிரி கெஞ்சிட்டே இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணு, ஆனா நான் சொல்லும் போது பண்ணு, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து போறாரு. உடனே வாழ்ந்துகிட்டே இருக்கா. ஸோ போனவர் பாத்தீங்கன்னா அந்த யாங்கோட டெட் பாடி இருக்குல்ல, அந்த காரை தான் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா இந்த கேஸ்லயும் நம்ம ஹீரோயின் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாரு போல. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா சில நாட்கள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா, அந்த டாக்டர் மாதிரி. அதுக்கப்புறம் கூட அந்த ஆலன் இருக்கான், அப்புறம் இன்னும் நிறைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேஷண்ட் வந்தாச்சா அப்படின்னு கேட்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக உள்ள வரா. அந்த பேஷண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம சாய் தான். இப்போவாது ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது சாய் பாத்தீங்கன்னா வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய ஒரு பாடி பார்ட்ஸுமே இப்போ செயலிழந்து வந்துட்டு இருக்குது போல, அவரோட பிரெயின்ல ஏற்பட்டிருக்க அந்த டேமேஜ்னால. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது சாய் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ண வராரு. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பதிலுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை. நான் இந்த ஆப்ரேஷனை நல்லபடியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கான்சியஸ்க்கு வந்து எனக்கு இந்த ஹேண்ட் ஷேக்கை கொடுங்க, அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே அந்த ஆப்ரேஷன் பண்ண ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே ரெடி ஆகுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு சில மாசங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அவளுடைய அசிஸ்டன்ட், அப்புறம் நம்ம சாய் கூட இருப்பாங்கல்ல அந்த லேடி டாக்டர், இவங்க 3 பேருமே இப்போ ஒன்னாதான் ஒரு வீட்டில் இருக்காங்க போல. ஸோ நம்ம ஹீரோயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ரெட் பில் டாக் வந்து ஒரு 3 வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருக்கா. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் வருது. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு அவள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, மேடம் இன்னும் அந்த டாக்டர் வரல அப்படின்னு சொல்லும்போது அவர் வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகும்போது அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வர மாதிரி காட்டுறாங்க. ஜஸ்ட் காலை மட்டும் தான் காட்டுறாங்க. ஒருவேளை அது நம்ம சாயா இருப்பாரா, அவரை ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஹீரோயின் காப்பாத்திட்டாளா, அப்படி அவ காப்பாத்திருந்தானா அவர் மேல இருக்கக்கூடிய போலீஸ் கேஸ்ல இருந்து அவர் எப்படி தப்பிச்சாரு அப்படின்ற எதுவுமே நமக்கு இப்போ வரைக்கும் சொல்லல. மேபி சீசன் 2 வந்துச்சுன்னா அதில் நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நான் அவங்கள அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்க்குறேன். பாய்.